நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரபஞ்சம் உருவாக ஆதி மூலமான ஈஸ்வரன் ஸ்தானம் தானே பரபிரமமான ஸ்ரீ பரமேஸ்வரன். அவிநாசியும் அமிர்த சொரூபமுமாய் கோடான கோடி நட்சத்திரங்களோடு அவதரிச்ச விராட் புருஷனும் பிரபஞ்ச குருவும் பிரபஞ்ச பிதாவுமாய் இருக்கிறது சிவன்தானே. பரம்பொருளான சிவபெருமான் அல்லாத வேற எந்த ஒரு சக்தி பரமாத்மா ஸ்வரூபனும் சூட்ச்ம ரூபனும் மகாத்மாக்களின் மகானுமாய் சர்வேஸ்வரனுமாய் எல்லா உலகத்திலேயும் நிறைஞ்சிருக்கிறது. ஆதியும் அந்தமும் எல்லாமுமாய் பரம்பொருள் அல்லாத வேற எந்த ஒரு நன்மை இந்த உலகத்துல இருக்கு? வேற எந்த சத்தியம் பிரபஞ்சத்துக்கு ஆதாரமா இருக்கு? நீங்க வேதாந்தம் சொல்றதுக்காக நான் உங்களை இங்க கூட்டிட்டு வர சொல்லி உத்தரவு போடல. சோழி போட்டு பார்த்ததுல இருந்து இன்னைக்கு 7வது நாள். பிரகலாதபுரம் விஷ்ணு கோயில்ல ஆச்சாரங்களை அனுசரிச்சு ஒரு அருணாக்கொடி விஷ்ணு சிலைக்கு சாத்தணும். அது நம்ம தேசத்து மகாராஜாவோட வேண்டுதல். இந்த தேசத்துல இருக்கிற ஆபத்துகள் நீங்க அதை தவிர வேற வழி இல்லைன்னு சோழி போட்டு பார்த்ததுல தெரிஞ்சது. அந்த திருவாபரணத்தை தேசத்துல பிரசித்தி பெற்ற ஆசாரியான நீங்க தான் அதை எந்த குறையும் இல்லாம செஞ்சு தரணுங்கிறது நம்ம தேசத்து மகாராஜாவோட உத்தரவு. மகாராஜா, பகவான் ஸ்ரீ பரமேஸ்வரனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னோட சரீரம். வேற எந்த ஒரு தெய்வத்தையும் என்னுடைய மனசுல குடியிருத்துறதுக்கு நான் விருப்பம் இல்லாதவன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை விட சிவனை நினைச்சுக்கிட்டே என் உயிரை விடுறதே மேலுன்னு நான் உறுதியா நம்புறேன். உங்களை நாங்க விஷ்ணுவை மனசார கும்பிடணும்னு சொல்லல, அவரை வச்சு பூஜை பண்ணணும்னு சொல்லல. நாங்க கொடுக்கிற தங்க கட்டிகளை வச்சு ஒரு திருவாபரணத்தை சரியான சமயத்துல செஞ்சு கொடுத்தா மட்டும் போதும். அர்ப்பணிக்கிற மனசோட தான் மகாராஜா திருவாபரணத்தை செய்யணும். விஷ்ணுவுக்காக நான் ஆபரணம் செய்யும் போது எனக்கே தெரியாம என்னுடைய மனசு விஷ்ணு கிட்ட லயிச்சிரும். ஒருபோதும் அந்த மாதிரி நடக்க நான் எப்பவும் காரணமாயிடக்கூடாது. பகவான் ஸ்ரீ பரமேஸ்வரனுக்கே பூர்ணமாய் சமர்ப்பிக்கப்பட்ட என்னுடைய மனசுல எந்த ஒரு தெய்வத்துக்கும் இடம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்க வேலையில நீங்க பிரசித்தி பெற்றவர் தானே? அது சர்வேஸ்வரனான ஸ்ரீ பரமேஸ்வரனுடைய சிஷ்யனான என்னுடைய குருமார்கள் எனக்கு தந்தது. உங்களுக்கு இருக்கிற திறமை உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லைன்னு தானே நீங்க சொல்ல வரீங்க? வாழ்க்கையில எழுதப்படாத விதியும் இருக்கு. அந்த முறைப்படி ஒரு மனுஷனுக்கு ஏதாவது செயல்கள்ல உள்ள திறமை சமூகத்துல இருக்கிற மத்தவங்களுக்கும் அதுல உரிமை இருக்கு. என்ன நான் சொல்றது உண்மைதானே? உண்மைதான் மகாராஜா. அந்த உண்மையை மறுக்க நினைக்கிறது உண்மையா கடவுளை நேசிக்கிற ஒரு பக்தனை பொறுத்த வரைக்கும் அதர்மம் தானே அது? இல்லன்னு நான் சொல்லல மகாராஜா. என்னோட மனசுக்கு எதிராக செய்யறதும் அதர்மம் தானே மகாராஜா. மத்தவங்களுக்காக மனிதாபிமான முறையில நீங்க யோசிச்சீங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரிய வரும் மகாராஜாவோட வேண்டுதலை பத்தியும் அவருடைய நல்ல மனசை பத்தியும். கடுகளவு தங்கமா இருந்தாலும் பகவான் ஸ்ரீ பரமேஸ்வரன் முன்னாடி சமர்ப்பிச்சு பூஜை பண்ணி நான் எந்த வேலையும் ஆரம்பிப்பேன். இதையும் அதே மாதிரி செய்யுங்க. விஷ்ணுவுக்கு திருவாபரணம் செய்ய வேண்டிய தங்கம் சிவபெருமான் முன்னாடி சமர்ப்பிச்சு பூஜை பண்றது என்னோட நம்பிக்கைக்கு எதிராக இருக்கும். ஒரு குடிமகன்ற முறையில மகாராஜாவோட உத்தரவுக்கு அடிபணிஞ்சு போறது உங்க கடமைன்னு தெரிஞ்சுக்கிங்க. பகவானே சிவசங்கரா, எதுக்காக இந்த பக்தனை இப்படி சோதிக்கிற? உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கைப்படியே எல்லாத்தையும் நீங்க செய்யலாம். விஷ்ணுவுக்கு சமர்ப்பிக்கப்படுற திருவாபரணத்தை சிவனுக்கு சார்த்தி பூஜை பண்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. விஷ்ணுவும் சிவனும் இந்த பிரபஞ்சத்தை காக்கிற வெவ்வேறு உருவங்கள் தான் நாங்க நம்பிக்கிட்டு இருக்கோம். ஒரு குடிமகன் மகாராஜாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றேன். ஒரு நிபந்தனையோட உங்களுடைய கோரிக்கையை நான் ஏத்துக்கிறேன். எக்காரணம் கொண்டு விஷ்ணு கோவிலுக்கு போக சொல்லி என்ன கட்டாயப்படுத்தக்கூடாது. சேதமடைஞ்ச திருவாபரணத்தை பாக்குறதுக்கும் அதோட அளவை என்கிட்ட கொடுக்கறதுக்கும் உத்தரவிடுங்க. சரி, அப்படியே ஆகட்டும். பகவான் ஸ்ரீ பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தோட குற்றம் குறைகள் ஏதும் இல்லாம நான் திருவாபரணத்தை செஞ்சு இந்த சபையில சமர்ப்பிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வர்ற கோவில் வேலைகள் இருந்த என்னை எப்பவும் கூப்பிடக்கூடாதுன்னு மகாராஜா உத்தரவிடுங்க.
நான் ஒருபோதும் பார்க்க விரும்பாத விஷ்ணுவுடைய சிலையை பார்க்கறதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த கூடாதுன்னு உங்களை கேட்டுக்கிறேன். நீ நினைக்கிற எல்லாமே உன்னோட விருப்பப்படியே நடக்கும். ஓம் நமச்சிவாயா. ஆனா பகவான் விஷ்ணுக்கு திருவாபரணம் செய்யும் போது உங்களோட மனசும் செயலும் முழுக்க முழுக்க உண்மையானதா இருக்கணும். செய்யற தொழில் தான் எனக்கு தெய்வம். அந்த தெய்வீக உண்மைதான் நான் எப்பவும் ஆராதிக்கிற அந்த ஸ்ரீ பரமேஸ்வரன். அளவுலையும் தரத்திலையும் எந்த ஒரு குறையும் இல்லாம அந்த திருவாபரணம் இருக்கும் மகாராஜா. அது மட்டும்தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். மந்திரி, நகை செய்யறதுக்கு தேவையான தங்கத்தை சிதம்பரத்துக்கிட்ட கொடுங்க. உத்தரவு மகாராஜா. சிதம்பரத்தை பல்லாக்குல கொண்டு போய் அவர் வீட்டுல விடுங்க. ஆகட்டும். வேண்டா ராஜா. ஆடம்பரத்தை எப்பவும் விரும்பாதவங்க தான் உண்மையான சிவபக்தர்கள். சாம்பல் எடுத்து பூசி புலித்தோல் உடுத்தி ஜடா முடியோட பக்தர்களை காப்பாத்துற அந்த பரம்பொருள் தான் ஸ்ரீ பரமேஸ்வரன். அவரோட பக்தர்கள் வைகுண்டநாதனான விஷ்ணுவுடைய ஆர்ப்பாட்டங்கள் விரும்பக்கூடாது. நீங்க இப்படி திறந்த மனசோட பேசுறது உங்க மேல இருக்கிற மதிப்பை இன்னும் அதிகப்படுத்துது. ஓம் நமச்சிவாயா. இன்னையில இருந்து 7வது நாள் நான் விஷ்ணு கோயில்ல தரிசனத்துக்கு போகும்போது நீங்க செஞ்சு கொடுக்கிற திருவாபரணமும் கோயிலுக்கு வந்து சேர்ந்திருக்கணும். இது என் உத்தரவு. ஆகட்டும். வாங்க சிதம்பரம், நகைக்கான தங்கத்தை நான் உங்ககிட்ட தரேன். சுவாமி, ஒரு நிமிஷம். இவனுக்கு பிரசாதம் கொடுக்கல. இந்த பையன் யாரு? எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பையன் சுவாமி. இன்னில இருந்து இவனும் என் கூட அரண்மனையில இருப்பான். இவனா? இவனை அரண்மனையில தங்க வைக்க போறீங்களா? தங்க வச்சா என்ன? என்ன நான் கேக்குறேன்? ஒன்ன மாதிரி நாடோடியா சுத்திக்கிட்டு இருக்கிற ஒருத்தனை தங்க வைக்கிறதுக்கான இடம் இல்ல இந்த அரண்மனை. அது நாட்டை ஆள்ற மகாராஜா வீடு. சுவாமி, அரண்மனையில யார தங்க வைக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது அரண்மனையில இருக்கவங்க. மன்னிக்கணும் மகாராணி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவன மாதிரி ஒருத்தனை அரண்மனையில தங்க வச்சு பிரச்சனைய வரவழைக்க வேண்டான்னு சொன்ன மகாராணி. நீங்க நினைக்கிற மாதிரி இவனால எந்த பிரச்சனையும் வராது சுவாமி. எனக்கு தெரியும் மகாராணி. நாடோடியா சுத்திக்கிட்டு இருக்கிற எல்லாருமே நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க. நாடோடிகள் கிட்ட இருக்கிற பழக்க வழக்கங்கள் அரண்மனைக்கு கூட்டிட்டு போறதால மாற போறது இல்ல. இவன் ஒண்ணு நாடோடி கிடையாது. சன்னியாசினிய மதம் என் கூட அனுப்பி வச்சாங்க. நாடோடிகள்லாம் ரொம்ப மோசமானவங்கன்னு யாரு உங்ககிட்ட சொன்னது சுவாமி? யாரு சொல்லணும்? இத சொல்லிதான் தெரியணுமா என்ன? சுவாமி, போறது நிறுத்துங்க. வேலுக்கு பிரசாதம் கொடுங்க. சரி, நீங்க சொல்றதால பிரசாதம் கொடுக்கறேன். இந்தா.
வாங்கக்கா. அம்மா, மகமாயி, ஏதோ ஒரு நாடோடி பையன் மல்லிகா மகாராணி கூட இருக்கிறத பார்த்து மகாராணிக்கு நேரம் சரியில்லை, அவனால ஏதாவது பிரச்சனை வரும்னு ஒரு நல்ல எண்ணத்துல தான் அந்த மாதிரி பேசிட்டேன். அந்த குழந்தை உன்னோட அனுக்கிரகம் பெற்ற குழந்தைன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சுமா. என்ன மன்னிச்சிருமா. கொஞ்சம் பொறுங்க, நான் உள்ள போய் சந்தனமும் தீர்த்தமும் எடுத்துட்டு வந்துடுறேன். தேவி, மகமாயி, எல்லாமே உன்னுடைய மகிமைதான். இனி எக்காரணமும் இப்படி ஒரு தப்ப நான் செய்யவே மாட்டேமா. மன்னிச்சு என்ன அருளணுமா. மல்லிகா, அம்மா, நான் ரொம்ப பயந்துட்டேன் மல்லிகா. நேத்து சுத்தமா தூக்கமே இல்ல. புத்தி கெட்டு போன ஒருத்தனோட தான் நீ கோயிலுக்கு வந்திருக்கன்னு ஒரே பயமா இருந்தது. உன் மேல உள்ள பாசத்தால உனக்கு நடக்க கூடாதது ஏதாவது ஒண்ணு நடந்துருமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். எல்லா ஆபத்துல இருந்து காப்பாத்த துணையா அந்த தேவி இருக்கா அல்லம்மா. ராத்திரி முழுக்க நான் மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தேன், என் மகளுக்கு ஒண்ணு நடக்க கூடாதுன்னு. அந்த பிரார்த்தனைய தேவி கேட்காம இருப்பாளா? என்னம்மா அப்படி சொல்ற? ஏதாவது பிரச்சனையாச்சா என்ன? எல்லாம் போகும்போது சொல்றேம்மா. முதல்ல நம்ம அரண்மனைக்கு போலாம். வேலு, வா போலாம். யார் இந்த பையன்? சன்னியாசினி அம்மா என்கிட்ட விட்டுட்டு போனாங்க. உன் பேர் என்னப்பா? வேலு. மல்லிகா, இந்த பையன் இப்ப நம்ம கூட வந்தா நம்ம கூடயே தங்கட்டும். இவங்க அம்மா அப்பா ஒத்துக்கணும்ல. இப்ப இவன் கூட யாரும் இல்லைன்னு சொல்லிதான் சன்னியாசினி அம்மா என்ன பாத்துக்க சொல்லி அனுப்பியிருக்காங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். அப்படியா? அப்படின்னா வா. வேண்டாம், முதல்ல நீங்க போங்க, பின்னாடியே நான் வரேன். எதுக்காக? அது அப்படிதான். நான் அரண்மனைக்கு வர வேண்டிய நேரத்துல கண்டிப்பா வந்துடுவேன். அது வரைக்கும் இங்க எங்கேயாவது தான் இருப்பேன். நீங்க புறப்படுங்க. சமயரமா, மல்லிகா செத்து போயிட்டான் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவ சந்தோஷமா சௌக்கியமா வாழ்ந்துகிட்டு தான் இருக்கா. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? நாங்க உங்ககிட்ட போய் சொல்லி என்னத்தை சாதிக்க போறோம்? அதனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? மல்லிகா சந்தோஷமா கோயில்ல பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா. தகவலை தெரிஞ்சுட்டு வர்றதுக்காக நாங்க அனுப்புன ஆளுங்க கொண்டு வந்த தகவல் தான் இது. கூட ஏதோ ஒரு சின்ன பையனும் இருக்கானா? எந்த பையன்? எங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தான் மந்திர சக்தி எல்லாம் தெரியுமே, தெரிஞ்சுக்க வேண்டியதானே. என்னெல்லாம் சொல்லி நீங்க எங்களுக்கு ஆசை காட்டினீங்க. மல்லிகா கோயில்ல நீங்க சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொன்ன உடனே உலகமே தலைகீழா மாறும்னு சொன்னீங்க. இப்ப தலைகீழா நிக்கிறது யாரு? நானும் என் மாமாவும் தான். அந்த மோதிரத்தை எடுத்துட்டா அவ கதையை முடிச்சிடலான்னு வேற சொன்னீங்க. அப்புறம் என்னாச்சு? இப்ப ஒரு புது கதை வேற சொல்லிருக்காங்க. இந்த மந்திரவாதி அம்மா அமிச்ச மகா சக்தியுடைய சாண்டல்யனையும் கொன்னு மல்லிகா இப்ப உண்மையான மகமாயியா திரும்பி வர போறா. நிறுத்துங்க. எதுக்கு நிறுத்தணும்?
எவ்வளவோ வீர வசனங்கள், அது இல்லாம என்னென்னமோ செஞ்சீங்க. எவ்வளவு பணச்செலவு, எல்லாமே வீணா போச்சு. இவ்வளவு பேசியும் மல்லிகாவோட சுண்டு விரலை கூட உங்களால அசைக்க முடிஞ்சுதா? முடிஞ்சுதா? அவளை காப்பாத்துறதுக்கு எப்பவும் ஒரு சக்தி அவ கூடவே இருக்கு. நீங்க மல்லிகாவை கொல்றதுக்காக எல்லா சக்தியும் ஒதுங்கி நின்னு வழிவிடும் நினைச்சீங்களா? அதானே. அவ என்ன தோக்கடிச்சிட்டான்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. நான் செய்யற இந்த மந்திர சக்திகள் எல்லாம் பொய்ன்னு உங்களுக்கு தோணுதா? அவ எந்த சக்தியோட உதவியோடையும் இங்க திரும்ப வரட்டும். அப்படி வர மல்லிகா இங்க சின்ன மகாராணியா வாழ ஆரம்பிக்கும் போது நான் இங்க இருந்து திரும்பி போயிடுவேன். அவளோட சவ அடக்கத்தை நேர்ல பார்த்துட்டு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒருவேளை அவ உயிரோட இருந்தான்னா இந்த அரண்மனையில அவ மகாராணியா வாழவே நான் விட மாட்டேன். கௌரவத்தையும் அந்தஸ்தையும் இழந்து ஒரு அனாதையா தான் இருப்பான். பாப்போம். சமீரம்மா, மல்லிகா மகாராணி வராங்க. அவங்க நடந்து வர அழக பார்த்தா மகாலட்சுமி மாதிரியே இருக்கு. அவங்களுக்கு துணையா 2 பேர் இங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஒண்ணு மகேஸ்வரி அம்மா, இன்னொன்னு ஒரு குறும்புக்கார பையன். பார்க்க அழகா இருக்கான். வெக்கங்கட்டவளை பத்தி அப்படி சந்தோஷமா நீ பேசிக்கிட்டு இருக்க? மல்லிகா மகாராணியை பத்தி ஏன் அப்படி பேசுறீங்க? சும்மா தேவையில்லாம அப்படி பேசாதீங்க. தேவையில்லாம பேசுறனா? கணவனோட பேச்ச மீறி ஒரு ராத்திரிக்கு இன்னொரு ஆம்பளோட இருந்தவ வெக்கங்கட்டவ இல்லாம பின்ன அவளுக்கு பேர் என்ன? அந்த மாதிரி திரும்பி வரவள ஆரத்தி எடுத்து வரவேற்கிறதுக்காக காத்துட்டு இருக்கீங்களா நீங்களும் பார்த்திபனும்? அவ கலங்கப்பட்டவதாங்கிறதுக்கு யாரு சாட்சி? இதோ நிக்கிறானே, இவன் தான் அதுக்கு சாட்சி. நேத்து நடுராத்திரியில மல்லிகாவ இந்த ராதா கோவில் சரிதில மானபகப்படுத்திட்டான். ஐயோ இல்ல, நான் எதுவும் செய்யல. நீ எப்படி அதை சொல்லுவ? நீ அவளை நாசப்படுத்தும் போது உன்னோட மனசு சிந்தனையும் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது. உன் மேல இருக்கிற பாசத்தால நீ சொன்ன எல்லாத்துக்கும் அவ சம்மதிச்சுட்டா. என்ன பார்த்திபா, உன் மனைவி செஞ்ச எல்லா தப்பையும் நீ பொறுத்துக்கிட்டு அரண்மனையில திரும்பவும் அவளை நீ வாழ வைக்க போறியா என்ன? வழி தவறுனவள நான் எப்படி வீட்டுல சேர்க்கறது? இந்த அரண்மனையில மகாராணியாவும் நடக்கவே நடக்காது. அப்படின்னா போங்க, அவளை உள்ள சேர்க்காம இப்பவே தடுத்து நிறுத்துங்க. அப்படித்தான் செய்யணும். அவ களங்கமில்லாத ஆளா இருந்தா அத அவ நிரூபிக்கட்டும். அப்படி முடியலைன்னா கடுமையான தண்டனை கொடுத்து தேசத்தை விட்டு வெளியேற்றணும். அனாதைய அலைஞ்சு திரிஞ்சு எல்லாராலையும் அவமானப்பட்டு அவ செத்து ஒளியட்டும். பார்த்திபா, கிளம்பு. சமீரம்மா, மல்லிகா மகாராணி பாவம் இல்லையா? இப்படி எல்லாம் நீங்க செய்யலாமா? மல்லிகானா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? எனக்கு தெரியும் மல்லிகா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அவளுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட மல்லிகாவை நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா உனக்கு வாழணும்னு ஆசை இல்லையா? இல்ல இங்க இருக்கிற பார்த்திபன் மல்லிகாவை சாகடிக்கிறத பாக்குறதா உன்னோட விருப்பமா? வேண்டாம், மகாராணியை யாரும் கொல்ல வேண்டாம். அதனாலதான் நான் முன்னெச்சரிக்கையா சொன்னேன், மல்லிகாவை அரண்மனைக்குள்ள சேர்க்க வேண்டான்னு. யாரு மல்லிகாவை வெறுத்தாலும் நான் வெறுக்க மாட்டேன். நான் உனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துவேன். அவளை உன்னோட மனைவியாக்குவேன். நிஜமா நடக்குமா? அது நடக்கும். அது நிச்சயமா நடக்கும். நான் சொல்லி கொடுக்கிற மாதிரி நீ அப்படியே சொல்லணும். நான் என்ன சொன்னாலும் நீ அதை அனுசரிக்கணும்.